பக்காவா அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தரோட இல்லை யார் கேட்டாலும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பயங்கர கோஆப்ரேட் பண்ணி நிறைய படங்கள் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள மேக்சிமம் படங்கள்ல அக்கா அண்ணி செகண்ட் கிளாஸ் ஃபிலிம்ஸ் இருக்கும் இல்லையா, தேர்ட் கிளாஸ் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எங்க அவங்க எல்லாம்? ஸோ உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்லை. நம்ம நல்லா நடிப்போம், நம்ம திறமைக்கு தான் நமக்கு வேலை கிடைக்கணும், அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம தானே நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஏன்னா நீங்க நல்லா நடிக்கல, நீங்க அழகா இல்லைங்க. நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணை லூஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது நம்ம படத்தை இந்த பொண்ணை வைக்கணும், அப்போ இந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணக்கூடாது, நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவளை வந்து ஒரு பர்ஷியஸ் ஜெம் ஸ்டோன் மாதிரி அவளை நம்ம ட்ரீட் பண்ண அவள் நம்ம படத்துல நடிப்பா. அதை தோண வைக்கிற அளவுக்கு நீங்க அழகு இல்லைன்னு உங்களுக்கு புரியுது. அதனால தான் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்க. அது நீங்கள் என்னதான் ஒத்துக்கிட்டு நீங்கள் என்னதான் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வர்றதுக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சாதாரண ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது இல்லை, அதனால நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகுறீங்க. இதை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லாதீங்க. உங்களை வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. இதில் ஏன் கஷ்டம், நீங்கள் ஏன் படுறீங்க? நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்கல்ல.